வெல்கம் டு என்மேக்ஸ் செவல்முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டோகிராம். ஸோ பார் கிராஃப் பார்த்தோம், இப்போ ஹிஸ்டோகிராம் பார்க்குறோம். பார் கிராஃபில் நம்மளோட வித்து வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 1 சென்டிமீட்டருக்கு அந்த நம்ம சார்ட் வரைஞ்சோன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் வரைவோம். ஆனால் ஹிஸ்டோகிராமுங்கிறது கண்டினியூஸ் இன்டர்வல். ஸோ எங்கே முடியுதோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பார் கிராஃப்க்கு இருக்கிற மாதிரி ஈவனாக அந்த ஸ்ப்ரெட் இருக்காது. நெக்ஸ்ட் திங், இங்கே நம்ம போட போகிற வித்து வந்து அன்ஈவனாக இருக்கலாம், சில நேரம் ஈவனாக இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து கரெக்டாக 1 சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி வரைவோம். இங்கே அவங்க கொடுக்குற வித்தை தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ பாருங்கள், வெயிட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 36 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டாக இந்த மாதிரி சார்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. 35.5 to 35.5 வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இதில் நம்ம கிராஃப் வரைய போகிறோம் அப்படின்னா, ஸோ 0லேருந்து 5.5 எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம அவ்வளோ தூரம் போட முடியாதுன்னு இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த சிம்பிள்னால் இங்கே நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இருக்கிற கிராஃபை நம்ம வந்து ஹைட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நமக்கு வேண்டியங்கிற எலமெண்ட்ஸ்லேருந்து நம்ம போட ஆரம்பிக்கிறோம் கோஆர்டினேட்டுக்காக. ஸோ 30.5 to 35.5 வரைக்கும் 9. ஸோ இங்கே மேக்ஸிமம் 15 இருக்கிறதுனால கிராஃபில் காட்டுறதுக்காக 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ 9 எங்கே இருக்கும்? அப்போது 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 35.5லேருந்து 35.5 வரைக்கும், 30.5லேருந்து இங்கே இருக்கும் கிராஃப் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 35.5 to 40.5 வந்து 6ல் இருந்திருக்கும். ஸோ கிராஃப் கண்டினியூஸாக வரணும், நடுவில் கேப் விடாமல். 40.5 to 45.5 வந்து 15னா 14க்கும் 16க்கும் நடுவில். நெக்ஸ்ட்டு 45.5 to 50 வந்து 3ல் இருந்திருக்கும். ஸோ 3ல். 50.5 to 55.5 வந்து 1ல். 60.5 to 65.5 2ல். ஸோ இதை ஷேட் பண்ணிடணும், அவ்வளோதான். நான் சும்மா ரஃபாக பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பென்சிலில் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இதை ஷேட் பண்ணி விட்டுடுங்க, அவ்வளோதான்.